நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக மகிமையின் நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகம் தராத அன்பையும் உலகம் தராத ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவாதி தேவன் இந்த நேரத்திலும் கூட உங்கள் அனைவரையும் இந்த ஜோஸ்வா டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக அவருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட உங்கள் மத்தியிலே ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக நான் தெரிந்து கொண்ட வார்த்தையானது சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தாவீது தன்னுடைய 1வது சங்கீதத்திலே 2வது வசனமாக கர்த்தருடைய வேதத்தை பற்றி இந்த குறிப்பிடுகிற அந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் விஸ்வவாணி இயக்கத்தின் தலைவர் எமில் ஜெபசிங் அண்ணன் மூலமாக தேவனுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவங்களுடைய சாட்சியை பற்றி சொல்லும்போது, ஆரம்ப வாலிப நாட்களிலே அவங்க ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கூட்டங்களுக்கு போயிட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு வருவாங்கன்னே சொல்ல முடியாது. அவர் சொல்லுவார், நான் சில நாள் 2 மணிக்கு வருவேன், சில நாள் 3 மணிக்கு வருவேன், சில நாள் 11 மணிக்கு வருவேன். நான் எப்போ கதவை திறந்துட்டு உள்ளே போனாலும் எங்கள் அப்பா முழங்காலில் வேதாகமத்தை விரித்து வச்சாப்பில் வேதாகமத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் ஜெபம் பண்ணுவதுமாக இருப்பார். அந்த ஜெபமும் அந்த வேத வாக்கியங்களும் தான் என்னை ஒரு கம்யூனிஸ்ட் வாதியிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிட்டு. ஆனால் அவர் முதலாக உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்ற பாட்டை எழுதி அதை அவர் பிரசித்தப்படுத்த போது அவருடைய சாட்சி தேவனுக்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், வாழ்நாளெல்லாம் அவருக்காக எப்படி அவங்க அப்பா இந்த மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி அவருடைய பிற்கால வாழ்க்கையில் எப்பவும் வேதாகமத்தோடு காணப்படுகிற ஒரு தேவ மனுஷனாக காணப்பட்டார். அவர் சொல்லுவார், நான் வெளியில் ஊழியங்களுக்காக போயிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். என் மனைவி உங்களுக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்பா. ஏம்மா காத்துக்கிட்டு இருந்தேன்? ஆண்டவருடைய வேத புத்தகத்தை எடுத்து நீ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஆனால் தான் வந்துடுவேனே, ஆண்டவரோடு நீ பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானேன்னு சொன்னேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதன் என்னுடைய ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தார். அந்த மகிமைக்காக அந்த கிருபையினாலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒடிசா மாநிலத்திலே ஒரு ஆலயத்தை எங்கள் பள்ளியின் மூலமாக கட்டித்தர தேவன் கிருபை செய்தார். அவர் செய்த ஊழிய பாதைகள் ஒடிசா மாநிலத்திலே அவர் அலைந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, விஸ்வவாணி ஆலயங்கள் கட்டப்பட்ட இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, காடுகளில் மலை நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு வாழ்வதா என்று சொல்லி அவர் பாடிய பாடல்கள் தான் எனக்கு நினைவு வந்தது. ஏன்னா வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது தேவன் எவ்வளவு விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலுமாக தியானமாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவன் சொன்னதினாலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் வேத வசனத்திலே தியானமாக இருந்து ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது, இரவும் பகலும் வேத வாக்கியங்களின்படி நாம் ஆராய்ந்து அறிந்து வாழ்கிற பொழுது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை தேவன் தருவார். தாவீது தன்னுடைய சங்கீத புஸ்தகங்களில் பார்த்தா வேதத்தை பற்றி அநேக வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால்,
சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 7வது வசனத்தை பார்க்குமானால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு சொன்னான். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நம்முடைய வேத புஸ்தகம் குறைவற்றது, ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த வேத வசனத்தை வாசித்து கொண்டே இருந்தால் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். ஆத்மா ஆண்டவரோடு கூட பேசும். ஏன்னா அதே மாதிரி 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீங்களானா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேத வசனங்களின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாருங்கள், இதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார். வேத வசனத்தின்படி நடக்கிற மனுஷன்கள் பாக்கியவான்களாக இருக்கும்னு சொல்கிறார். பாக்கியவான்கள்லாம் என்ன? உலக வாழ்க்கையிலே சகலத்தையும் பெற்றவர்களாக என்றும் மன ஆறுதலோடு கூட மன சந்தோஷத்தோடு இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள், பாக்கியவதி என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல கணவன் மனைவி பாக்கியவான்கள், பாக்கியவதியாகவும் இருப்பார்கள். வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா இன்னுமாக அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கர்னு சொல்கிறார். துன்மார்க்கன்னா துன்மார்க்க ஜீவிக்கக்கூடிய மனுஷன்தான் வேத வசனங்களை விட்டு வேதாகமத்தை விட்டு விலகி சென்று விடுவான். வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன், அவனுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். நம்ம 1ஆம் சங்கீதத்திலே அடுத்த 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பாக்கியவான்னு சொல்வது மட்டுமல்ல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். என்ன செய்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் அவனுக்கு ஜெயந்தான். தோல்வியே அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. அதையும் பாருங்கள், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, எத்தனை கண்ட வனாந்தரத்திலே அங்கே இல்லை, நீர் எப்பொழுதும் வற்றாத நீரூற்று அருகிலே நடப்பட்ட மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும். அதை போல் அதனதன் காலத்திலே எப்போ காய்க்கணும், எப்போ பழமாக கொடுக்கணும், அந்த மாதிரி வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாக்கியவானாக இருப்பான்னு சொல்லி தாவீது சொல்கிறான். ஏன்னா நம்ம தாவீதை பார்ப்போமானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வேத வசனங்களிலே ஆண்டவரோடு கூட அநேகமாக ஐக்கியப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம்னால் அவன் வேத வசனங்களை இப்படி நிறைய வார்த்தை வசனங்களை சொல்லியிருக்கிறான். 119ஆம் சங்கீதம் 70ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அதே சங்கீதத்தில் 77வது வசனத்தை பார்த்தோமானால், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்கிறான். அதே சங்கீதம் 174 பார்த்தா உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு திரும்பவும் சொல்கிறான். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்தில், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். எவ்வளோ ஆறுதல் பாருங்கள். வேத வசனம் அவன் துக்கத்திலே அழிந்து போகாமல் இருக்கக்கூடிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேதத்தை அதிகமாக தியானித்தோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், அமெரிக்காவிலே ஒரு தாய் தன்னுடைய மகன், கணவர் இறந்து விட்டார், ஒரே மகனும் நோய்வாய்ப்பட்டு படுக்கைக்காக ஆகிவிட்டான். அவளும் அவனை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் உள்ள சகல மருத்துவமனைக்கு அழைத்து தவித்து விட்டாள். ஆனால் இரவு முழுவதும் கண்ணீரோடு கூட வேதாகமத்தில் தான் இருப்பாள். பகலில் ஏன்னா பையன் நோடு கூட அவள் இருப்பதற்கு படுக்கையிலே இருக்கிறான். எல்லா காரியங்களையும் அவனுக்கு படுக்கையிலே பார்க்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிட்டு. ஆனாலும் கூட அவள் ஆண்டவரோடு கூட வேத வசனங்கள் மூலமாக தினமும் பேசிக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது தான் அவளை பார்க்க வந்த ஒரு ஆள் சொன்னாங்களா, அம்மா உன் மகனுக்கு கேன்சர் முத்தி இப்படி ஆகிப்போனான். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதற்கு இந்த கேன்சருடைய பிரபல வைத்தியர் ஒருத்தர் வரார். நீ கூட்டிகிட்டு போனால் நிச்சயமாக அங்கே அவரை பார்த்து பேசணுன்னா உன் மகனுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். இவனை வீட்டை விட்டு படுக்க விட்டு நான் எங்கேயும் தூக்க முடியாத அளவிலே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் அதை கேள்விப்பட்ட உடனே வீட்டில் வந்து வேதாகமத்தை விரித்து வைத்து கொண்டு கண்ணீரோடு கூட வேத வசனத்தை பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. மாலை நேரத்தில் இவளுடைய வீட்டுக்கு கதவு தட்டுக்கிற சத்தம் கேட்டது. ஓடி வந்து கதவை திறந்தாள். 2 பேர் மழையிலே நனைந்தவர்களாக நிற்கிறார்கள். உடனே உள்ளே வர சொல்லி அவள் மாற்று உடைகளை கொடுத்து அவங்களாம் கலத்திட்டு, இருங்க உங்களுக்கு எதுவும் டீ போட்டு தரட்டுமா, இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு
உள்ளே போய் டீ போட போகிறார். அவங்க அப்படியே வீட்டை பார்ப்போன்னு வரும்போது படுக்கையில் ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அவருடைய மகன் என்று நினைக்கல, அவளுடைய கணவனாக இருக்கும், நோய்வாய்ப்பட்டு இப்படி ஆயிட்டான்னு சொல்லிவிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறா, ஐயா என்னுடைய ஒரே மகன், கணவனை இழந்து இந்த மகனுக்காக தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு வேதம் தான் ஆறுதல், வேத வசனங்கள் தான் எனக்கு ஆறுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் என்றைக்கோ நானும் ஆண்டு போயிருப்பேன். ஆண்டவர் என்னோடு கூட வசனத்தின்படி தினமும் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட என் மகன் எல்லா சிகிச்சையும் கொடுத்து பார்த்தேன், எந்த சிகிச்சைக்கும் அவன் சுகமாகாமல் கடைசி கட்டடத்துக்கு வந்துட்டான். நேற்று கூட என்னை பார்க்க வந்த என்னுடைய தோழி ஒருத்தி சொன்னால், நாளைக்கு சிகாகோ நகரில் நடக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழாவுக்கு அந்த கேன்சருடைய பிரசித்தி பெற்ற டாக்டர் வராரு, அவருக்கு பாராட்டு விழா வச்சுருக்கிறாங்க. நீ உன் மகன் அங்கே கூட்டிகிட்டு போனேன்னா நிச்சயமாக அவரை பார்த்தேன்னா உன் மகனுக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்னுடைய பலவீனம், அவனை கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை, என்னுடைய காசையெல்லாம் இவனுக்காக செலவு எடுத்து விட்டேன். கஷ்டத்தின் மத்தியில் நான் புறப்பட்டு செல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த படுக்கையில் இருக்கிற மகனை கூட்டிக் கொண்டு எப்படி போக முடியும்னு சொல்லி வேதனையோடு கூட அவள் சொல்லிவிட்டு அவள் சொன்னதெல்லாம், வேதம் என் மனமகிழ்ச்சி, என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்து மாண்டு போயிருப்பேன்னு சொல்லி சொன்னாலாம். அந்த டாக்டர் சொன்னாராம், அந்த 2 பேரில் ஒரு மனுஷன் சொன்னாராம், ஏம்மா நீ சிகாகோ நகரில் போய் பார்க்கணுன்னு எந்த மருத்துவரை நினச்சியோ அதே டாக்டர் தான்மா நான். சிகாகோவுக்கு போகும்போது எனக்கு ஃப்ளைட்டு மழையினால் நிறுத்திட்டாங்க. காரில் போகும்போது சரியான மழை, எங்கே நிப்பாட்டோன்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகாக உன் வீட்டு முன்னால் கொண்டாந்து நிப்பாட்டிட்டார். உன் வீட்டுக்கு வரும்படியாக, உன்னை பார்க்கும்படியாக நான் சிறிதளவு கூட நினச்சி பார்க்கலை அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு இருந்த மகிழ்ச்சி, அவளுக்கு இருந்த ஆனந்தம் ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. என்று கேட்டால் அவள் சற்று எதிர்பார்க்கவில்லை. தேவன் எவ்வளவு நல்லவர், ஆண்டவருடைய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு வல்லமையான உதவிகளை அவர் செய்கிறார். நான் ஆராய்ந்து அறிந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று யோபு சொன்னது போல, கிரகிக்கக்கூடாத அற்புதங்களை செய்கிறவர் என்று சொன்னது போல, வேத வசனங்களிலே அவள் தியானமாக இருக்கும் பொழுது அவளுடைய நிலைமையை பாருங்கள். அவள் எந்த செலவும் இல்லாமல் அவள் வீட்டிற்கே மருத்துவர் வந்து அவன் நல்ல குணமாகும் வரைக்கும் அவரே எல்லா பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அவனை சுகப்படுத்தினார் என்று நான், அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையிலே தியானமாக இருக்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து அறிய வேண்டும். அங்கே சுரண்டையில் எழுப்புதல் ஜெப ஐக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வருவேன். அந்த ஜெப ஐக்கியத்திலே ரொம்ப சொல்லுவாங்க, நானும் என் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு வேதாகமத்தை வாசிக்கிறோம். அன்றைக்கி 5 அதிகாரம் வாசித்தேன், அவள் 7 அதிகாரத்தை முடிச்சிட்டேன்னு சொன்னான். மத்தியானம் எனக்கு கிடைத்த இடைவெளியில் வந்து நான் வாசித்து இன்றைக்கி அவளை விட கூட 5 அதிகாரம் வாசித்தேன். மாலையில் நான் சொல்லும்போது அப்படியா 12 அதிகாரம் இன்றைக்கி வாசிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் 2 பேரும் போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த பலவீன நேரத்திலும் பலமான மனுஷனாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய வசனங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சாவித்து சொல்கிறான். வேதத்தை உண்மையிலேயே நாம் நேசித்தோமானால், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நிச்சயமாகவே நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு. உலகத்திலே பெரிய பாக்கியவாட்டிகளாக நாம் இருப்போம் என்பதிலே கடுகளவும் சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையே ஒளிமயமான வாழ்க்கையாக, உன்னதமான வாழ்க்கையாக மாறிவிடும். ஏன்னா இந்த தாவீது சொல்லும் பொழுது, வேதாகமம் அவருடைய கையில் இல்லாமல் இருந்தால் என்றைக்கோ நான் அழிந்து போயிருப்பேன்னு சொல்லுவான். வேத வசனத்தை விட்டு விலகிற மனுஷர்கள் துன்மார்க்கர்கள் என்று சொல்லுகிறான். ஏன்னா வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்லி அவன் பல முறை சொல்லுகிறான். நமக்கும் உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் வேதம்தான் நமக்கு மனமகிழ்ச்சி, வேத வசனங்கள் தான் நமக்கு வாழ்க்கை. ஆண்டவரை நாம் நேரடியாக பார்க்க முடியாமல் வேத வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரை நாம் தரிசிக்க, அவரோடு கூட பேச எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள், வாக்குத்தத்த வார்த்தைகள், பரிசுத்த வேதாகமம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஆண்டவரோடு கூட நாம் பேச, ஆண்டவரோடு கூட நாம் வாழ. ஏன்னா நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சாலமோன் எப்படி சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது.
வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், வேத வசனத்தை கேளாமல் அவன் எவ்வளோதான் முழங்கால் பாட்டு ஜெபம் பண்ணால் கூட அவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லி நீதிமொழிகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளோடு கூட நேரடியாக பேசக்கூடிய வார்த்தைகள். நம்ம காலையிலே எழும்பி அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி அவரை பார்க்க வேதாகமத்தை நாம் திறந்து வேதாகம வசனங்களை வாசிக்க ஆர்த்தமானால் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன், உன்னை ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அற்புதங்களை உன் வாழ்க்கையிலே செய்வேன்னு சொல்லி வேதாகமத்தில் எத்தனையோ வசனங்கள். தேவன் நிச்சயமாகவே நாம் அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் வேத வசனங்கள் தான் நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுத்தும். வேத வசனங்கள் தான் அவரோடு கூட நாம் வாழக்கூடிய ஒரு பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு கொடுக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பாக்கியவானாக வாழணும்னு ஆசைப்படுறோமா? பாக்கியவாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறோமா? நாம் என்ன செய்யணும்? வேதாகமத்தை கையில் எடுத்து தினந்தோறும் வாசிக்க ஆரம்பித்தா அதில் ஆண்டவர் எப்படியும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு சில வசனங்களோடு கூட நம்மோடு கூட இடைப்படுவார், நம்மோடு கூட பேசுவார். அந்த வசனங்களை நம்ம குறித்து வைத்து நாம் ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு, ஏசப்பா இந்த வசனத்தோடு கூட நீங்கள் எனக்கு பேசுனீங்க, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும், உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது, இதிலெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை தரணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை வச்சு நம்ம கேட்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ அழகாக இருக்கோம்னா எங்களுடைய அம்மாவை பார்த்த தாத்தா காலையில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா காலையில் 8 மணிக்கு வேதாகமத்தை எடுக்கக்கூடியவங்க 9 மணிக்கு ஆலயத்துக்கு போக வர வீட்டில் இருக்க அனைவருக்கும் வார்த்தைகள் விழும்படியாக அவ்வளோ உறக்க வாசிப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது வீட்டுக்குள்ளே ஓடி அலையும்போது பார்த்தா உட்கார சொல்லி சத்தமாக அவங்க வாசிக்கிற வேத வசனங்கள் இன்றைக்கும் எங்கள் காதுகளில் இருக்குது. அப்படி அந்த வேதாகமத்திலே அவங்கள் அதிகமாக அந்யோன்யப்பட்டு ஐக்கியப்பட்டு வேத வசனங்களின்படி எங்களை நடத்தணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி அவருடைய பிள்ளைகள், மகளோட பிள்ளைகள், மகனோட பிள்ளைகள் எல்லாருமே நல்ல உயர்ந்த அந்தஸ்திலே, நல்ல பதவிகளிலே, நல்ல வாழ்க்கையிலே பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் வாழ்ந்து வருகிறார்கள். நீங்களும் கூட உங்களுக்கெல்லாம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, வேதத்தை ஆராய்ந்து அறியுங்கள், வேத வசனத்தங்களோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருங்கள். தினமும் எவ்வளவு அதிகாரம் வாசித்தாலும் சரி, அதிலே உங்களோடு கூட பேசக்கூடிய வசனத்திலே நீங்கள் ஆண்டவரோடு கூட இடைப்படுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வேத வசனங்களை கற்றுக் கொடுங்கள். வேத வசனத்தை நீங்கள் மறக்காமல் இருந்தீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். நான் தான் முதலே சொன்னேன், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. வேத வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு எந்த பலவீனமும் இருக்காது, எந்த சோர்வும் இருக்காது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பூலோகத்திலே ஜீவிக்க வேத வசனங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அதை வேதாகமத்தை இருபுறமும் கற்கொள்ள பட்டயம்னு சொல்கிறாங்க. வேதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம். வேத வசனங்களை வாசியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக உங்கள் அனைவரையும் நான் ஒரு பாக்கியவதிகளாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டுவதாக. சிறிய ஜெபம் ஒன்றை செய்து முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தூக்கிறோமப்பா. இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியமப்பா. உடைய வேதம் குறைவற்றதும், ஆண்டவரே உடைய வேதம் மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதும், உடைய வேதம் ஆரோக்கியமான வார்த்தைகளை கொடுக்கக்கூடியதும், உடைய வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று நான் பார்த்தேன். அவளோடு கூட பேசினேன்ப்பா. உடைய பிள்ளைகள் அனைவரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ வேண்டும், நமக்கு சாட்சிகளாக நிற்க வேண்டும். உலகம் தரக்கூடாத அன்பையும் அந்யோன்ய ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய வேத வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதாக. ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். உடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். மெட்பெரியேசன் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.